பாடுறேன்னு என்ன பாடுறேன்னு தெரியாதா? ஆமா. என்னக்கா பேக்ரவுண்ட் சவுண்டு? ஃபேன் ஓடுற சவுண்டா இருக்குது பேக்ரவுண்ட்ல? ஹெட்ஃபோன்லாம் போட்டு லைவ் கேட்டா அவ்வளோதான் பேக்ரவுண்ட் சவுண்டு கேட்டா அவ்வளோதான். திருக்காட்டிக்கு நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டால் வந்து லைவ் கேட்பீங்க. ஏன்னா நான் கம்பெனியில் பிள்ளைங்க வந்து சொன்னாங்க, ஷாலினி அவங்கள சொன்ன அக்கா ஹெட்ஃபோன் போட்டு பேசினாதான் வந்து லைவ் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னா. இப்பெல்லாம் தாளாட்டு பாடுங்க. இப்பெல்லாம் தாளாட்டு பாடுங்க குஜி குஜி அழகு ஓடுவீங்க. பட்டாசு சவுண்டா? இல்லைங்க, பட்டாசு சவுண்டே இல்லையே. ஒருவேளை ஃபேன் ஒரு சவுண்டு தான் உங்களுக்கு அப்படி கேட்குதா? ஓ, அதனாலதான் உங்களுக்கு வந்து ம், இந்த மாதிரி பாட்டு பாடுறதெல்லாம் வந்து கேட்குமா? ஐயோ, ஃபேன் சவுண்டு தான் அப்படி கேட்குதா? சரி, ஃபேன் ஆஃப் பண்ணிட்டா உள்ள உட்கார முடியாது. எப்படிங்க இவ்வளோ நேரம் உங்களுக்கு அந்த பட்டாசு சவுண்டு இதெல்லாம் வந்து கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு சைலண்டா இருக்கீங்க ஹெட்ஃபோன் போட்டுட்டு? என்ன ஆனாலும் சரி அப்படியே உட்காந்துக்க வேண்டியதான். நிலவொளி பார்த்தீங்களா வந்தோடனே என்ன சவுண்டு இதெல்லாம் வந்து சொல்றாங்கல்ல. ஃபேன்லாம் ஆஃப் பண்ண வந்தோமா பழகிடுச்சு. அப்போ வந்து ஃபேனு ஃபேன் சவுண்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எப்பயுமே இப்படிதான் கேட்குது. ரொம்ப கஷ்டம் நாங்கள் வச்சுட்டு. நிலவொளி என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க நிலவொளி? லைவ் போட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? 30, 7:30, 8:30. அட கடவுளே, ரொம்ப ஓவரா போயிட்டணும். ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க டைமு. டைம் போனதே தெரியல இதுதானே. 30 ஹவர்ஸ் டைம் போனதே தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் வந்தாங்கல்ல. 2 ஹவர்ஸ் ஆச்சு. ஆமா, நிறைய பேர் வந்துட்டாங்க லைவ்ல. ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்றா கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கும்போது தெரியல. ரொம்ப போர் அடிக்கிறணும் லைவ்ல. அதையும் சொல்லிருங்க. சாப்பிட்டாச்சு. பூரி குருமா. சூப்பர். நான் வந்து பூரியே சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டேங்க. என்னன்னா பாப்பா உங்களுக்கு மட்டும்தான் பூரி போட்டுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எப்பயோ ஒருக்கு தான் பூரி போடுறது. இல்லையே, எனக்கு அப்படிலாம் தெரியல. உங்களுக்கு தெரியாது, கடவுளை போடுறவங்களுக்கு தெரியாது. அப்படிதான்.